கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 45 மார்ச் 7, 1831 ஹொகையாவின் ஸ்காட்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். அந்த வெளிப்படுத்தல் குறைத்த அவரது முன்னுரையில் ஜோசப் ஸ்மித் வரலாறு கூறுவதாவது: சபையின் இந்த ஆண்டில் பணியை ஆராய்வதில் இருந்தும் அல்லது இவ்விசுவாசத்தை தழுவுவதிலிருந்தும் ஜனங்களை தடுத்த அநேக பொய்யான அறிக்கைகளும் அறிவியமான கதைகளும் வெளிப்பட்டு பரபரப்பான ஆனால் பரிசுத்தவான்களின் சந்தோஷத்திற்காகவே பின்வருவனவற்றை நான் பெற்றேன். 1-5 பிதாவினிடம் நமக்காக பரிந்து பேசுவோராய் கிறிஸ்து இருக்கிறார். 6-10 சுவிசேஷம் கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும் தூபவனமாய் இருக்கிறது. 11-15 ஏனோக்கு அவரது சகோதரரும் கர்த்தரால் அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். 16-23 ஒலிவ மலையிலே கொடுக்கப்பட்டதைப் போலவே அவரது வருகையில் பற்றி அவருடைய அடையாளங்களையும் கிறிஸ்து வெளிப்படுத்தினார். 24-38 சுவிசேஷம் மறுஸ்தாபிதம் செய்யப்படும். புறஜாதியர்களின் காலங்கள் நிறைவேறும். பாலாக்கு நோய் தேசத்தை நிரப்பும். 19-47 இரண்டாவது வருகை அடையாளங்களும் அற்புதங்களும் உயிர்த்தெழுதலும் நடைபெறும். 48-53 ஒலிவு மலை மேலே கிறிஸ்து நின்று கொண்டிருப்பார். அவரது கைகளில் கால்களில் உள்ள தழும்புகள் யூதர்கள் காண்பார்கள். 54-59 1000 வருஷத்தில் கர்த்தர் ஆளுகை செய்வார். 60-62 அதன் மூலமாக முக்கியமான தகவல்கள் அறியப்படத்தக்கதாக புதிய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்பையே ஆரம்பிக்க தீர்க்கதரிசி அறிவுறுத்தப்படுகிறார். 63-75 சகல தேசங்களிலுமிருந்தும் ஜனங்கள் வரக்கூடிய புதிய எருசலேமை கட்ட பரிசுத்தவான்களின் கட்டளையிடப்படுகிறார்கள். வசனம் 1 ராஜ்யம் கொடுக்கப்பட்டு இருக்கிற எனது சபையின் ஜனங்களே, செவி கொடுங்கள், செல்வதை கேளுங்கள். பூமியின் அஸ்திபாரத்தை போட்டவரும் வானங்களையும் அதன் சகல சேனைகளையும் உண்டாக்கினவரும் ஜீவிக்கிறதும் நகர்கிறதும் ஜீவனோடு இருக்கிற சகலவற்றையும் உண்டாக்கினவரும் செவி கொடுத்து கேளுங்கள். வசனம் 2 மீண்டும் நான் சொல்கிறேன், என் குரலுக்கு செவி கொடுங்கள். இல்லையால் மரணம் உங்களை முந்திக் கொள்ளும். நீங்கள் நினைத்திராத வேளையிலே கோடை கடந்து போகும், அறுவடையோ முடிந்து போகும், உங்கள் ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்படாது. வசனம் 3 அவருக்கு முன்பாக உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறது பிதாவினிடம் பரிந்து பேசுகிற அவர் சொல்வதை கவனியுங்கள். வசனம் 4 அவர் சொல்கிறார், பிதாவே, நீர் பிரியமாயிருந்த பாவம் செய்த அவரின் பாடுகளையும் மரணத்தையும் பாரும். சிந்தப்பட்ட உமது குமாரனின் இரத்தத்தையே நீர் மகிமையுடையபடியாக நீர் கொடுத்த அவரது இரத்தத்தையும் பாரும். வசனம் 5 ஆகவே பிதாவே, அவர்கள் என்னிடத்திற்கு வந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எனது நாமத்திலே நம்பிக்கையுள்ள எனது இந்த சகோதரர்கள் தப்பிவிடும். வசனம் 6 எனது சபையின் ஜனங்களே கேளுங்கள், மூப்பரின் நீங்களும் ஒன்றை கவனியுங்கள். இன்று கூப்பிடும் பொழுதும் எனது சத்தத்தை கேளுங்கள், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீயுங்கள். வசனம் 7 ஏனெனில் நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். இருளானது அதை விளங்கிக் கொள்ளாத இருள் பிரகாசிக்கிறது. ஒளியானது உலகத்தின் ஒளி ஜீவமாயிருக்கின்றன. எனது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 8 நானே எனக்கு சொந்தமானவர்களிடத்திலேயே வந்தேன். எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவ்வளவு பேர் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அநேக அற்புதங்களையும் செய்வேன். தேவகுமாரர்களும்
ஆகும்படியும் நான் அதிகாரம் கொடுத்தேன். எனது நாமத்திலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நான் அதிகாரம் அளித்தேன். வசனம் 9. ஆகவே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும்படியாகவும் எனது ஜனங்களுக்கு அடையாளமாய் இருக்கவும் புறஜாதியர்கள் அதை நடவும் எனக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த எனது முகத்திற்கு முன்பாக ஒரு தூதனாய் இருக்கவும் என்னுடைய நித்திய உடன்படிக்கைகளை உலகத்திற்குள் அனுப்புவேன். வசனம் 10. ஆகவே அதனிடத்திற்கு நீங்கள் வாருங்கள். வருபவரிடம் பூர்வ நாட்களிலே மனுஷர்களுக்கு புத்தி சொன்னதைப் போலவே எனது பலத்த புத்திமதியை கேளுங்கள், உங்களுக்கு கொடுப்பேன். வசனம் 11. ஆகவே நீங்கள் ஒன்று சேர்ந்து கேளுங்கள், எனது ஞானத்தையே நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு மற்ற அவனது சகோதரரின் தேவனென்றும் நீங்கள் சொல்கிற அவரது ஞானம். வசனம் 12. பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டு என்னிடத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் துன்மார்க்கத்தாலும் அருவருப்புகளிலும் அவர்கள் அதை கண்டுபிடிக்க தக்கதாக சகல பரிசுத்த மனுஷர்களிலும் எதிர்பார்க்கப்பட்ட நாளான நீதியின் நாள் வரும் வரை காக்கப்பட்டு இருக்கும் ஒரே பட்டணம். வசனம் 13. தங்கள் பூமியின் மேலே அந்நியரும் பரதேசிகளும் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். வசனம் 14. ஆனால் தங்கள் மாமிசத்திலே அதை அவர்கள் கண்டுபிடித்த அதை பார்க்க வேண்டும் என்று வாக்குத்தத்தம் பெற்றார்கள். வசனம் 15. ஆகவே கேளுங்கள், பூர்வகால மனுஷர்களைப் போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லி நான் உங்களுடனே பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பேன். வசனம் 16. உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வானத்தின் மேகங்களில் எனது மகிமையை நான் வருகிற நாளில் எனது வருகையும் அடையாளங்களும் குறித்து என்னிடம் நீங்கள் கேட்டதினாலே எனது சீஷர்களுக்கு முன்பாக மாமிச சரீரத்தில் நான் நின்று அவர்களுடனே பேசியது போல அதை நான் வெளிப்படையாக காண்பேன். வசனம் 17. ஏனெனில் உங்கள் சரீரங்களிலே உங்கள் ஆவிகளையும் நீண்ட நாட்கள் இல்லாததையும் நீங்கள் அடிமைத்தனமும் எனது நினைத்தால் மீட்பின் நாள் எவ்வாறு வரும் என்பதையும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் திரும்பும் கூட்டிச் சேர்க்கப்படுதலையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். வசனம் 18. இப்பொழுது தேவனின் வீடு என நீங்கள் அழைக்கிற இந்த வீடு ஒருபோதும் விழாது என உங்களுக்கு சத்துருக்கள் சொல்கிற எருசலேமில் உள்ள இந்த ஆலயத்தை நீங்கள் காணுங்கள். வசனம் 19. ஆனால் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இரவிலே ஒரு திருடனைப் போல இந்த சந்நிதிக்குள்ளே பல்கடிப்பு வரும். அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டு சகல ஜாதிகளும் மத்தியிலே சிதறடிக்கப்படுவார்கள். வசனம் 20. அப்பொழுது நீங்கள் காண்கிற இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் அடிக்கப்பட்டு போகும். வசனம் 21. மேலும் அவர்களை குறித்து நான் உங்களுக்கு கூறிய எல்லா பல்கடிப்பும் வரும்பும் வரை யூதேரின் இந்த சந்ததி கடந்து போகாது. வசனம் 22. உலகத்தின் முடிவு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்களே, நீங்கள் சொல்கிறீர்களோ? வானமும் பூமியும் கடந்து போகும் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்களா என்றும் நீங்கள் சொல்கிறீர்களா? வசனம் 23. இதோ நீங்கள் மெய்யாகவே சொல்கிறீர்கள், ஏனெனில் அது அப்படிதான். ஆனால் சகலமும் நிறைவேறும் மட்டும் நான் உங்களுக்கு கூறிய இந்த காரியங்களை கடந்து போகாது. வசனம் 24. எருசலேமை குறித்து இதை நான் உங்களுக்கு கூறினேன். அந்த நாள் வரும்பொழுது மீதியானவர்கள் சகல ஜாதிகளுக்கும் மத்தியிலே சிதறடிக்கப்படுவார்கள். வசனம் 25. ஆனால் அவர்கள் மீண்டும் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். ஆனால் புறஜாதியர்களின் காலங்கள்
நிறைவேறும் வரையும் அவர்கள் அங்கீகரிப்பார்கள். வசனம் 26. அந்த நாளிலே யுத்தங்களை பற்றி வதந்திகளையும் குறித்து கேள்விப்படுவீர்கள். பூமி முழுவதும் குழப்பத்தில் இருக்கும். மனுஷகுமாரருடைய இருதயங்கள் சோர்ந்து போகும். பூமியின் முடிவு மட்டும் கிறிஸ்து வருகையை தாமதப்படுத்தப்படுகிற எனது அவர்கள் சொல்வார்கள். வசனம் 27. மனுஷர்களுடைய அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும். வசனம் 28. புறஜாதியர்களின் காலங்கள் வரும்போது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு வெளிச்சம் எழும்பும், அது இருளிலே அமர்ந்திருக்கும், அதுவே என்னுடைய சுவிசேஷத்தின் பூரணம். வசனம் 29. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் ஒளி உணராதிருப்பார்கள். மனுஷர்களையும் கருத்துகளினாலே அவர்கள் தங்கள் இருதயங்களிலே என்னிடமிருந்து திரும்புவார்கள். வசனம் 30. அந்த சந்நிதியில் புறஜாதியர்களையும் கலங்கள் நிறைவேறப்படும். வசனம் 31. அந்த சந்நிதியில் அங்கே மனுஷர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். ஒரு வெள்ளமாய் புரண்டு வருவதை அவர்கள் காணும் மட்டும் அதை கடந்து போகாது இனி பல்கடிப்பின் வியாதி தேசத்தை மூடும். 32. ஆனால் எனது சீஷர்கள் பரிசுத்த ஸ்தலங்களிலே நின்று கொண்டிருப்பார்கள், அசைக்கப்பட மாட்டார்கள். ஆனால் துன்மார்க்கர்களுக்கு மத்தியிலே மனுஷர்கள் தங்கள் குரல்களை உயர்த்தி தேவனை சபித்து மரிப்பார்கள். 33. பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் அநேக பல்கடிப்புகளும் உண்டாகும். ஆனாலும் எனக்கு விரோதமாக மனுஷர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துவார்கள். அவர்கள் ஒருவர் விரோதமாக ஒருவர் பட்டயத்தை எடுப்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று போடுவார்கள். வசனம் 34. அப்பொழுது எனது சீஷர்களிடத்தில் இந்த வார்த்தைகளை கர்த்தராகிய நான் பேசியதாவது அவர்கள் கலக்கமடைந்தார்கள். வசனம் 35. நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் கலங்கி இருப்பீர்களாக, ஏனெனில் இந்த காரியங்கள் நினைத்து நிறைவேறும் போது உங்களுடன் செய்யப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேறப்படும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். 36. ஒளி எழுந்து வரை ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்களுக்கு காட்டப் போகிற ஒரு ஊமை போல அது அவர்களுடன் இருக்கும். வசனம் 37. நீங்கள் அத்தி மரங்களை பாருங்கள், நீங்கள் உங்கள் கண்களினாலே அவைகளை பாருங்கள். அவைகள் துளிர்விட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள், அவைகள் இலைகளில் இன்னும் தளறி இருக்கிறது, கோடை காலம் சமீபமாயிருக்கிறது. 38. அந்த காரியங்கள் அனைத்தையும் உங்கள் காணும் பொழுது அந்த நாள் அப்படியே இருக்கும், காலம் சமீபமாயிருக்கிறதை தென்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வசனம் 39. எனக்கு பயப்படுகிறவன் கர்த்தரின் மகத்தான நாள் வருகிறதற்காக மனுஷகுமாரரின் வருகையின் அடையாளங்களுக்காகவும் எதிர்பார்த்து இருப்பான். வசனம் 40. அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பார்கள், ஏனெனில் என் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். வசனம் 41. அவர்கள் இந்த அக்கினி மற்றும் புகை அண்டையையும் காண்பார்கள். வசனம் 42. கர்த்தரின் நாள் வருவதற்கு முன்னே சூரியன் இருளும் சந்திரன் இரத்தமுமாய் வசனம் 42. கர்த்தர் அந்த நாள் வருவதற்கு முன்னுமே சூரியன் இருளும் சந்திரன் இரத்தமுமாய் நட்சத்திரங்களும் வானத்தில் இருந்து விடும். வசனம் 43. மீதியானவர்கள் அந்த இடத்திலேயே கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். வசனம் 44.
பின்னர் அவர்கள் என்னை தேடுவார்கள். இதோ நான் வருவேன், வல்லமையோடும் மகத்தான மகிமையோடும் வஸ்திரம் தரித்த சகல பரிசுத்த தூதர்களுடனும் வானத்தின் மேகங்களிலும் அவர்கள் என்னை பார்ப்பார்கள். என்னை கவனிப்பவன் கர்த்தர் சங்கரிக்கப்படுவான். வசனம் 45. ஆனால் கர்த்தரின் கரம் எழுவதற்கு முன்னே ஒரு தூதன் எனது எக்காலத்தை ஊதுவான். நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களின் மேகத்தை என்னை சந்திக்க வருவார்கள். வசனம் 46. ஆகவே நீங்கள் சமாதானத்திலே நித்திரை அடைந்தால் நீங்கள் வாக்கியவான்கள். ஏனெனில் அப்பொழுது நீங்கள் என்னை பார்த்து, நானே என் அறிவது போல அப்படியே நீங்கள் என்னிடத்தில் வருவீர்கள். உங்கள் ஆத்துமாக்கள் பிழைத்திருக்கும், உங்கள் மீட்பு பூரணப்படும். பூமியின் 4 மூலைகளிலிருந்தும் பரிசுத்தவான்கள் வருவார்கள். வசனம் 47. பின்னர் கர்த்தரின் கரம் தேசங்களின் மேலே விழும். வசனம் 48. பின்னர் கர்த்தர் தனது பாதங்களை அந்த மலையின் மேலே வைப்பார், அது 2 பிளக்கும். பூமி நடுங்கி அங்கும் புரளும், வானங்களும் அசையும். வசனம் 49. கர்த்தர் தனது சத்தத்தையே துணிக்க பண்ணுவார், கர்த்தர் தன் குரலிலே பேசுவார், பூமி கடையாந்தரங்கள் யாவும் அதை கேட்கும். பூமியின் ஜாதிகள் துக்கிக்கும், பரிகேசரும் செய்வார்கள், தங்கள் மதிக்கேட்டை காண்பார்கள். வசனம் 50. பரிகாசம் செய்கிறவனை அவத்து மூடும், பரிகாசம் செய்கிறவர்கள் சுட்டரிக்கப்படுவார்கள். பரிகாசத்திற்காக காத்திருக்கிறவர்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள். வசனம் 51. பின்னர் யூதர்கள் என்னை நோக்கி பார்த்து சொல்லுவார்கள், உமது கையினாலே உமது பாதங்களில் உள்ள அந்த காயங்கள் எது? வசனம் 52. பின்னர் நானே கர்த்தரென அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏனெனில் நான் அவர்களுக்கு சொல்வேன், அந்த காரியங்கள் என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். உயர்த்தப்பட்டவர்களான சிலுவை அறையப்பட்ட இயேசு, நானே தேவகுமாரன். வசனம் 55. அப்பொழுது தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்கள் அழுவார்கள், பின்னர் தங்கள் ராஜாவை துன்புறுத்துவதில் இதால் அவர்கள் துக்கிப்பார்கள். வசனம் 54. பின்னர் புறஜனங்களின் மீட்கப்படும் எந்த பிரமாணத்தையும் அறியாதவர்கள் முதல் உயர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள், அது அவர்களுக்கு இலக்காய் இருக்கும். வசனம் 55. மனுபுத்திரர்களின் இருதயங்கள் சாத்தானுக்கும் இடமில்லாதபடிக்கு அவர் கட்டப்படுவான். வசனம் 56. எனது மகிமையிலே நான் வரும் அந்த நாளிலே 10 கன்னிகைகளை பற்றி நான் பேசிய உமை நிறைவேறப்படும். வசனம் 57. ஏனெனில் புத்திமான்களும் சத்தியத்தை பெற்றவர்களும் அவர்கள் வழி நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றும் ஏமாற்றப்பட்டவர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள். ஆனால் அந்த நாளிலே இருப்பவர்கள். வசனம் 58. ஒரு சுதந்திரமாக பூமி அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்கள் பலுகி பெருகி பலம் கொள்வார்கள், அவர்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படைய பாவமில்லாதவர்களாக வளர்வார்கள். வசனம் 59. ஏனெனில் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருப்பார், அவருடைய மகிமை அவர்கள் மேல் இருக்கும்,
அவர் அவர்களின் ராஜாவாகும். அவர்கள் பிரமாணத்தை கை கொண்டு கொடுப்பவருமாய் இருப்பார்கள். வசனம் 60. அப்பொழுது இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்படும் வரை அந்த அதிகாரத்தை குறித்து இந்த கூடுதலானவற்றையும் நீங்கள் அறிந்த கொள்ள அது உங்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை. அதில் இந்த காரியங்கள் எல்லாம் அறிவிக்கப்படும். வசனம் 61. ஆகவே வரப்போகிற காரியங்களுக்காகவே பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு இதை எப்பொழுதும் நீங்கள் விழிப்பாய் இருக்க நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வசனம் 62. ஏனெனில் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மகத்தான காரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றன. வசனம் 63. அந்நிய தேசங்களில் நீங்கள் யுத்தங்களாக கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவைகள் சமீபமாயிருக்கிறது, உங்கள் நுழைவாயிலே இருக்கிறது. இப்பொழுது இருந்து பல வருஷங்கள் அல்ல, உங்கள் சந்தோஷங்களிலே நீங்கள் யுத்தங்களை பற்றி கேள்விப்படுவீர்கள். வசனம் 64. ஆகவே கர்த்தராகிய நான் சொன்ன கிழக்கு தேசங்களிலிருந்தும் கூடி சேருங்கள். எனது சபை மூப்பர்களாகிய நீங்கள் ஒன்று கூடுங்கள். மேற்கு நாடுகளுக்கு போங்கள், மனம் திரும்பவும் கூடி அழையுங்கள். எவ்வளவாய் அவர்கள் மனம் திரும்புவார்களோ அவ்வளவாய் எனக்காக சபைகளை கட்டுங்கள். வசனம் 65. ஏக உள்ளத்திலும் ஏக சிந்தையிலும் எப்போது இருந்தும் உங்களுக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிற சுதந்திரத்தை வாங்க உங்கள் ஐஸ்வர்யவான்களை சேகரியுங்கள். வசனம் 26. புதிய எருசலேம் சமாதானத்தின் தேசம், அடைக்கலத்தின் பட்டணம், உன்னதத்தின் தேவனின் பரிசுத்தவான்களுக்காக ஒரு பாதுகாப்பான இடம் என அது அழைக்கப்படுவதாக. வசனம் 67. கர்த்தரின் மகிமை அங்கே இருக்கும், கர்த்தரின் திகிலும் அங்கே இருக்கும். துன்மார்க்கர் அங்கே வராதவரை அது சியோனின் இன்றே அழைக்கப்படும். வசனம் 68. மேலும் துன்மார்க்கருக்கு மத்தியிலே அவனது அயலானுக்கு எதிராக தனது பட்டயத்தை எடுக்காமல் இருக்கிற ஒருவரும் மனுஷனும் பாதுகாப்பாக சியோனுக்கு ஓடிப்போவதும் அவசியமாயிருக்கிறது. வசனம் 69. வானத்தின் கீழே ஒவ்வொரு ஜாதியும் அங்கே கூட்டிச் சேர்க்கப்படும், ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்யாத அந்த ஜனங்கள் மட்டுமே இருப்பார்கள். வசனம் 70. அது துன்மார்க்கருக்கு மத்தியிலே செயல்படும். சியோனின் குடிகள் பயங்கரமாயிருப்பதால் சியோனின் எதிராக யுத்தம் செய்திருப்போமாக, ஏனெனில் நாம் நிலைக்க முடியாது. வசனம் 71. சகல ஜனங்களும் மத்தியிலிருந்து நீதிமான்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள், நித்திய சந்தோஷத்தின் பாடல்களை பாடிக்கொண்டே சியோனின் வருவார்கள். வசனம் 72. அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்கள் காரியத்தை நீங்கள் நிறைவேறும் மட்டும் உங்கள் பணியை அவர்கள் அறியாதிருக்கும்படியாகவும் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாகவும் அந்த பணியை நீங்கள் நிறைவேற்றவும் எனக்கு அவசியமாகும் வரை அந்த காரியங்கள் உலகத்திற்குள்ளே வெளியே போவதில்லை. பாதுகாத்து கொள்ளுங்கள். வசனம் 73. அவர்கள் அதை அறியும் பொழுது அந்த காரியங்களையே அவர்கள் கருத்திலே கை கொள்ளுங்கள். வசனம் 74. கர்த்தர் தோன்றும்போது அவர்களுக்கு அவர் பயங்கரமாயிருப்பார், அந்த பயம் அவர்களை பிடித்து கொள்ளும், அவர்கள் தூரத்தில் நின்று நடுங்குவார்கள். வசனம் 75. கர்த்தரின் பயங்கரத்தின் நிமித்தம் அவர்கள் கரத்தின் வல்லமையாலும் சகல ஜாதிகள் பயப்படும்
அப்படியே ஆக கடவுது. ஆமேன்.